தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்பாக ஒரே மாதத்தில் 80 பேர் பிடிபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு வழங்கும் விலையில்லா ரேஷன் அரிசி நெல்லையில் இருந்து கேரளாவிற்கு கடத்திச் செல்லப்படுவதாக குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் மாவட்டம் முழுவதும் போலீசார் சோதனை நடத்தியதில் நாங்குநேரி, வள்ளியூர், மேலப்பாளையம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, கூடன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பெருமளவில் அரிசி கடத்தல் நடப்பது தெரிய வந்துள்ளது. அரிசியை குடும்ப அட்டைதாரர்களிடம் இருந்து குறைந்த விலைக்கு வாங்கி அதை கால்நடை தீவனமாகவும் வெளிமாநில தொழிலாளர்களுக்காகவும் அவர்கள் விற்பனை செய்துள்ளனர். இந்த தொடர் சோதனைகளில் அரிசியை பதுக்கி வைத்திருந்தவர்களும் லாரிகள் மூலம் கடத்த முயன்றவர்களும் கைது செய்யப்பட்டனர். ஒரு மாதத்தில் மட்டும் நெல்லை மாவட்டத்தில் ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்பாக 80 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 8 டன் அரிசியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட 8 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மானிய எரிவாயு சிலிண்டர்களை சட்டவிரோதமாக விற்ற வழக்கிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது.